ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது யூனியன் லீடர் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா கண்டிப்பாக முத்து தான் சொல்லணும். முத்து வந்துட்டு மேனேஜர் அப்படின்ற ஒரு காரணத்தினால எல்லாத்தையுமே கையில் எடுக்கலான்னு ஒரு விஷயத்தை பண்ணார். அது முற்றிலும் தவறான விஷயம். இதை நான் இங்கே வந்து பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு சில பேர் எல்லாமே உங்களுக்கு முத்து செய்கிறதுல கரெக்டுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவே சொல்கிறேன். இது முத்து பண்ணது தவறு தவறு தவறு. ஏன்னா ஒரு யூனியன் லீடர்ன்றது அந்த யூனியன் எதுக்காக இருக்கோ, இப்போ ஒரு தொழிலாளர் இருக்குன்னா அந்த தொழிலாளர்களெல்லாம் சேர்ந்து தான் யூனியன் லீடரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி வந்து மேனேஜர் கைக்கு போகும்? அந்த பவர் போகவே போகாது. அதை வந்து அவர் தவறுதெல்லாம் வந்து ஒரு காண்டில் பண்ணிட்டார். எப்படி வந்து அருண் பண்ணாரோ அந்த காண்டில் பண்ணிட்டார். சரிங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சரி அப்போ நீங்கள் ஒரு 3 பேர் வந்துட்டு சூஸ் பண்ணி சொல்லுங்கள், அதுலேருந்து நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. அதுலேயும் எனக்கு உடன்பாடு கிடையாது, அப்படியும் கிடையாது. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி அப்போ கண்டிப்பாக காலையிலேருந்து மூச்சு மூட்டை ஒருத்தர் வந்து கத்திக்கிட்டே இருந்தார், ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார், ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் என்ன சொன்னார், வி ஆர் லேபர்ஸ் நாட் ஏ பெக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லாத விஷயத்த அங்கே சொல்லி அங்கே வந்து எல்லோரையும் உணர்ச்சி தூண்டுன்னு சொல்லிட்டு இவரே வந்து கடைசியில் டம்மி ஆனி மற்றவங்களுக்குலாம் வெறுப்பு உண்டாக்கி அதை வந்து அன்சிதா ஒரு இடத்துல கலாய்க்கிறாங்க. ஏய் அருண், சொல்லுங்கள், நீ இப்போ சொன்னியா அது என்ன படம் டைலாக் அப்படின்ட்டாங்க. இது டைலாக்கா? இது உள்ளுக்குள்ளேருந்து வருது. இல்லைடா அந்த படம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குன்ட்டாங்க. இது தேவையா? இல்லை இது தேவையான்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு அவர் அசிங்கப்படுத்துகிறாங்க. சரி இவ்வளோ தூரம் கத்துறாரு. அதுவும் அவங்களுக்குள்ள ஒரு இது வேறு பேசுகிறாங்க. என்னென்னா ஒரு நாளுக்கு ஒருத்தர் வந்துட்டு லேபருக்கு வந்து யூனியன் லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் அங்கே அவங்க இந்த மாதிரி சொன்னதுனால சரி இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இந்த அருணை வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஏன்னா அவர் குரல் கொடுக்குறாரு இல்லையா, அவர் கரெக்டாக குரல் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்துட்டு அங்கே இருக்கவங்களாம் அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க மேனேஜர் சரியில்லை வச்சுக்கோங்க, அவங்க என்னத்தை வந்து லேபருக்கு வந்து ஏதாவது பண்ண போகிறாங்க. ஆனால் லேபருக்காக குரல் கொடுக்குற அவங்க ஒரு நல்ல ஒரு மனிதர் அருண், அவருக்கு வந்து லேபரில் இருக்கவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. சரி அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சி நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அந்த 3 பேரில் அருணோட பேரை சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரே ட்விஸ்ட்டு, பவித்ரா பேரை சொல்கிறாங்க. பவித்ராவா? சரி அருண் இல்லை, அடுத்தது அன்ஷிதா. ஓ அப்போ 3வது அருண் இல்லை ரயானுன்றாங்க. ஏதே என்னையா காலையில்னு ஒரு மனுஷன் காய்ச்சி மூஞ்சி கத்துனாரு, என்னையா அவர் பேரை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? அவர் ஃபுல்லாக சண்டையை தாங்க பண்ணுறாரு. அன்ஷிதா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இல்லை அருண் வந்து ஃபுல்லாக பர்சனலாகவே எடுத்துகிட்டு போகிறாரு, போய் முத்துவை போய் வேணும்ட்டுமே டார்கெட் பண்ணுறாருன்னு அன்ஷிதா சொல்கிறாங்க. அதை பக்கத்தில் பவித்ரா உட்காந்துருக்காங்க, ஆமான்றாங்க. அப்புறம் சத்யாவுக்கு தெரியுது, ரயானுக்கு புரியுது. ரயானே ஒரு இடத்துல சொல்கிறார், நீ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சண்டை எடுத்துகிட்டு போனால் இந்த கேமே நகராது. ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த ஒர்க்கர்ஸாக இருந்து அவங்க அந்த கேரக்டரில் ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அருண் வெளியே வந்து உள்ளே போகிறாரு. அதனால் கேமே செம்ம மொக்கையாக போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக செம்ம காண்டாக இருந்துச்சு, வெறும் சண்டையாக தான் போச்சு. சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவர் வந்து இப்போ தொழிலாளர்களுக்காக நான் பேசுகிறேன்னு காலையிலேருந்து தம் கட்டி பேசும்போது அவர் இவ்வளோ பேசியிருக்காருல, அப்போ இவரை வந்துட்டு லேபர் யூனியன் லீடராக போட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு மாதம் வரும்னு நினச்சிருந்தாங்கன்னா அங்கே அவர் பேரை கொடுத்துருப்பாங்க. இவர் போனால் கண்டிப்பாக அங்கே ஒரு உண்டக்கலப்பை வேலையை பண்ணுவார், இவரால் பிரச்சனை தான் வெடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சிட்டாங்க. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா அருண்? நீங்கள் பாட்டு ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு ஓட்டு வந்திருக்குமா? நீங்களும் லாஸ்ட்டாக போக வேண்டிய அவசியம் இல்லையா? சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் எடுத்து தட்டி விடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.